திருச்சிற்றம்பலம். அருள்மிகு அங்கேயர்கண்ணி உடனுரை சோமசுந்தர பெருமாள் மலரடிகள் போற்றி போற்றி. காரைக்கால் அம்மையார் திருவடிகள் போற்றி போற்றி. அடியார் பெருமக்களுக்கென் பணிவான வணக்கங்கள். பாம்பும் மதியும் அடமானும் பாய்புலியும் தாம் பயின்று தாளருவி தூங்குதுலாலாம் பொன் உருவடிவில் ஓங்கொலி சேர் கண்ணுதலான் கோல் திருவடியின் மேய சிலம்பு. இன்று எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு காரைக்கால் அம்மையார் அருளிய அற்புத திருவந்தாதியில் திருவடிக்கண் சேரும் திரு. திரு என்றால் செல்வம் என்று பொருள் பெறும். ஆனால் இங்கு இறைவன் திருவடி அடைதலே திரு என்று காரைக்கால் அம்மையார் காட்டுகிறார். காரைக்கால் அம்மையார் முதலாக திருவாய் மலர்ந்தருளிய சிறப்புடைய பிரபந்தம் அற்புத திருவந்தாதி ஆகும். அற்புத திருவந்தாதி 101 வெண்பாக்களாக பாடப்பட்ட சிவனின் சிறப்புகளை பாடும் பக்தி நூலாகும். முதலாக இசைத்தமிழால் இறைவனை பாடினார். இது 11ஆம் திருமுறையில் அந்தாதி தொடை அமைப்பில் பாடப்பட்ட முதல் நூல் என்பதால் இது ஆதி அந்தாதி என்று சொல்லப்படுகிறது. திறத்தால் மடநெஞ்சே சென்றடைவது அல்லால் பெறதானும் ஆதியோ பேதாய் நிறத்த இருவடிக்கண் ஏழை ஒரு பாகன் ஈந்தான் திருவடிக்கண் சேரும் திரு. இயல்பாகவே மடமை உடைய நெஞ்சே, சொன்னாலும் புரிந்து கொள்ளாத பேதமை உடைய மனமே, நல்ல வண்ணம் உடைய 2 மாவடுவின் பிளப்பை போன்ற திருவிழிகளை உடைய பெண்ணாகிய அம்பிகைக்கு தன் ஒரு பாகமாகிய இடபாகத்தை வழங்கினவனாகிய இறைவன் உடைய திருவடியை சேர்ந்து இன்புறும் வளவாழ்வு அதற்குரிய தகுதியோடு அதனை பெற வேண்டும் என்று ஏக்கத்தோடு எல்லாவற்றையும் விட்டொழித்து அதனை நாடி சென்று அடைய வேண்டும். ஏ மடநெஞ்சமே, பேதையே, நின் சென்று அடைவது அல்லாமல் அதுவாக உன்னை தேடி வரும் என்று எண்ணாதே. இருந்த இடத்திலே இருந்தபடியே பெறதான் உன்னால் முடியுமா? நீ பெரும் நிலையை உடைய ஆவாயோ என்று கேட்கிறார் அம்மையார். நெஞ்சு சென்று அடைவதாவது மற்ற எண்ணங்களை எல்லாம் விட்டொழித்து உயர்ந்த நிலைக்கு ஏறி இறைவனை அன்றி வேறு எதையும் பற்றாத யோக நிலையை பெற்று நிற்றல். நெஞ்சத்தால் நினைப்பது என்பது எளிதானாலும் அந்த நெஞ்சம் பல பிறவிகளில் ஏற்றிக்கொன்ற பற்றையும் வாசனையும் விட்டொழிப்பது மிகவும் அரிது. அதை இடைவிடாத பயிற்சியினால் பெற வேண்டும். அந்த திரு நம்மை வந்து அடையட்டும் என்று சும்மா இருந்தால் கிடைக்காது. நாமே சென்று அடைய வேண்டும். தான் தேடா பொன்னுக்கு மாற்றும் இல்லை உரையும் இல்லை என்பார்கள். இவ்வாறு முயன்று சென்று அடைந்தால்தான் அந்த திருவை அடையலாம். அதனால் இன்பம் பெறலாம். இந்த திருவடியை அடைதலே பேரின்பம் என்பதை ஞானசம்பந்த பெருமான் மற்றும் நாவுக்கரச பெருமான் தமது பதிகத்தில் நிலைநாட்டியுள்ளார்கள். எந்தை ஈசன் எம்பெருமான் ஏறமர் கடவுள் என்றே தீ சிந்தை செய்பவர்க்கு அல்லால் சென்று கை கூடுவது அன்றால் கந்த மாமலர் உந்தி கடும் புனல் நீவமல்கு கரைமேல் தன் சோலை நெல்வாயில் அறத்துறை அடிகள் தம் அருளே. இத்திருப்பதிகம் முத்து சிவிகையில் ஏறுவதன் முன்னர் திரு ஞானசம்பந்த பெருமான் திருவருட் சிறப்பு உணர்த்த பாடி அருளியது. அப்பொழுது அங்கு இருந்த அன்பர் அனைவருக்கும் ஆண்டவன் திருவருளை பெறுவதற்கு வேண்டும் மற்றும் வழிபாட்டை வற்புறுத்துவதே ஒவ்வொரு பாடலிலும் உணரலாம். எந்தை ஈசன் எம்பெருமான் ஏறமர் கடவுள் என்று எடுத்த வாக்கால் ஓதி மனத்தால் சிந்தித்து காயத்தால் வழிபாடு செய்பவர்க்கே அடிகள் திருவருள் கைகூடும்.
முன்னம் அவனுடைய நாமம் கேட்டால், மூர்த்தி அவன் இருக்கும் வண்ணம் கேட்டால், பின்னே அவனுடைய ஆரூர் கேட்டால், பெயர்த்தும் அவனுக்கே பிச்சியானால், அன்னையையும் அத்தனையும் அன்றே நீத்தால், அகன்றால் அகலிடத்தார் ஆச்சாரத்தை, தன்னை மறந்தால் தன் நாமம் கெட்டால், தலைப்பட்டால் நங்கை தலைவன் தாளே என்று திருத்தாண்டகத்தில் இறைவனிடம் காதல் கொண்ட நங்கையை பாடுகிறார் அப்பர் பெருமான். பாட்டில் முற்பாதி அவளுடைய காதல் வளர்ச்சியை சொல்கிறது. இறைவனுடைய நாமத்தையும் வண்ணத்தையும் கேட்கிறாள். அவன் இருக்கும் இடம் ஆரூர் என்பதை உணர்கிறாள். அந்த ஊர் நெடுந்தூரத்தில் இருக்கிறது என்பதை உணர்ந்தும் அவனை அடைய வேண்டும் என்று பித்து பிடிக்கிறது. அப்படி பித்தியாகும் வரையில் ஒரு நிலை, அவள் உணர்ச்சி வளரும் நிலை. அந்த அளவில் நின்றால் தலைவன் தாளை அடையும் இன்பம் அவன் திருவடிக்கண் சேரும் திரு எய்துமா. அதற்கு மேல் அவள் செயல்படுகிறாள். தன்னை பற்றி கொண்டிருக்கும் பற்றுகளில் நின்றும் நீங்கி இறைவனை நாடி வருகிறாள். அன்னையையும் அத்தனையையும் நீத்து ஆரூர் அண்ணலை நாடி வருகிறாள். உலகத்தார் ஆச்சாரத்தை உதறி எறிகிறாள். அவன் திருவடிக்கண் சேர்ந்தும் விடுகிறாள். அவளைப் போல் எல்லாவற்றையும் உதறி எறிந்துவிட்டு வேறு எதையும் நினைக்காமல் ஏழைக்கு ஒரு பாகம் ஈந்தானுடைய திருவடியை எண்ணி சென்று அடைய வேண்டும். அப்போதுதான் அந்த இன்ப திரு கிடைக்கும். இப்படி அடைய ஒரு திறம் வேண்டும், ஒரு துணிவு வேண்டும். துணிவு பிறந்து விட்டால் சென்று அடைவது எளிதாகும். இறைவன் மனத்தில் எண்ணுவது எளிய காரியம் என்று அம்மையாரே கூறுகிறார். அவனை நினைந்து வாழ்வது எளிது என்றால் அந்த எளிய காரியத்தை எல்லோரும் செய்யலாமே. மனமுடையார் யாவருமே அந்த நிலையை அடையலாமே. ஆனால் உலகத்தில் அந்த எளிய காரியத்தை செய்பவர்கள் மிக குறைவாக தானே இருக்கிறார்கள். அதிலிருந்து அவனை நினைப்பது எளிதன்று என்று சொல்ல தோன்றுகிறது. இந்த முரண்பாட்டை தீர்க்கும் பொருட்டு என் போல்வார் சிந்தையினும் இங்குற்றான் காண்பார் எளிது என்று ஒரு பாட்டிலும், எம்மானே உள் நினைந்த சிந்தையராய் வாழும் திறன் எளியது வன்றே என்று அடுத்த பாட்டிலும் சொன்னவர் காரைக்கால் அம்மையார். அப்படி வற்புறுத்தி சொல்வதை கேட்டு அத்தகைய சிந்தை உலகில் பெரும்பாலோர்க்கு இல்லாதது ஏன் என்று ஐயம் தோன்றுகிறது. அம்மையார் அந்த முரண்பாட்டை தீர்க்க முற்படுகிறார். அவருடைய நெஞ்சே அவருக்கு இந்த கேள்வியை போடுகிறது. நீங்கள் சொல்லுவது போல் அவனை எளிதிலே பெற்றுவிட முடியுமா? நினைத்தால் வந்து விடுவானா என்று கேட்கிறது. அம்மையார் தம் நெஞ்சை பார்த்து சொல்கிறார், அது நம்முடைய ஐயத்தை போக்க பயன்படுகிறது. நாம் உண்மையை உணராத மடமையை உடையவர்களாக பேதையர்களாக இருக்கிறோம். அதனால் இந்த ஐயம் எழுகிறது. நம்மை பார்த்து மடமுடையவர்களே பேதையர்களே என்று விழிக்கலாம். அது பண்பாடு ஆகாது. ஆகவே தம்முடைய நெஞ்சை பார்த்தே மட நெஞ்சே என்றும் பேதாய் என்றும் விழித்து சொல்கிறார். இறைவன் அருள் வடிவமாக இருக்கிறவன். அவனுடைய அருளே அம்பிகை. உலகத்தில் உள்ள உயிர்கள் தன்னை வணங்கி தியானித்து அருள் பெற வேண்டும் என்று திருவுள்ளம் கொண்டு அருவாய் விளங்கும் அவன் உருவம் கொண்டு வருகிறான். முதலில் மாதிருக்கும் பாதியனாக எழுந்து வருகிறான். சக்தனும் சக்தியும் இணைந்த அர்த்த நாரீஸ்வரனாக தோன்றுகிறான். அவனுடைய திருவடியை அடைந்து உய்ய வேண்டும். அந்த திருவடியை அடையும் வாழ்வை விட சிறந்த வாழ்வு வேறில்லை. அந்த செல்வத்துக்கு இணையான செல்வம் ஏதும் இல்லை. அந்த செல்வத்தை வள வாழ்வை நாம் அடைய வேண்டும். அழகிய நிறம் பொருந்திய கண்ணை உடையவள் அம்பிகை. அந்த கண்களுக்கு மாவிடுவின் பிளப்பை ஓமை சொல்லுவது வழக்கம். அவளை தன் பாகத்திலே கொண்டு இருக்கிறான் எம்பெருமான். பெண் பாதியும் ஆண் பாதியுமாக இருக்கும் அவனுக்கு 2 திருவடிகள். அவற்றை வணங்க வேண்டும், சிந்திக்க வேண்டும், இடைவிடாமல் தியானிக்க வேண்டும்.
அடைய வேண்டும். அதுவே பெரிய திரு ஐஸ்வர்யம். இத்தகைய செல்வம் நம்மை தேடி கொண்டு நாம் இருக்கும் இடத்தை வந்து அடையும் என்று அம்மையார் முன்பு சொன்னவற்றை கேட்டபோது தோன்றுகிறது. இறைவனை சிந்திக்கும் பேறு தானே வந்து அடையும் என்று எண்ணி நாம் போன போக்கெல்லாம் போய்க் கொண்டிருந்தால் அந்த திரு கிடைக்காது. உலகத்தில் செல்வத்தை தேடி போய் பெறுகிறார்கள். திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு என்று சொல்வார்கள். முயற்சி இல்லாதவர்களுக்கு செல்வம் கிடைக்காது. முயற்சி திருவினையாக்கும், முயற்றின்மை இன்மை புகுத்திவிடும் என்று திருக்குறள் சொல்கிறது. இந்த திருவை ஆக்குவதற்கு முயற்சி வேண்டுமென்றால் இறைவனை அடையும் திரு எளிதில் கிடைக்குமா? அந்த திரு எல்லாவற்றிலும் பெரிய திரு. உலகத்தில் உள்ள செல்வத்துக்கு கேடு உண்டு, ஆக்கம் உண்டு, வரவு உண்டு, செலவு உண்டு, லாபம் உண்டு, நஷ்டம் உண்டு. ஆனால் இறைவன் திருவடி சேரும் திருவுக்கு இவை இல்லை. நாம் எதையெதையோ விரும்பி எதையெதையோ செய்து கொண்டு எதையெதையோ நாடி ஓடிக்கொண்டு இருந்தால் அந்த திரு தானே வந்து நம்மை அடையாது. நம் நெஞ்சே எங்கெங்கோ போக விட்டு கொண்டிருந்தால் அந்த திரு நமக்கு கிடைக்காது. அதை நாடி செல்ல வேண்டும். அதற்கென்று ஒரு தகுதி, திறம் உண்டு. அழுக்கு மூட்டையை சுமத்தின வண்டியில் அழகு மலரை ஏற்ற முடியாது. உலக பற்றுகளில் உழலும் நெஞ்சில் இறைவன் திருவடி பதியாது. சிவபெருமானின் திருவடிகளை வைராகியத்தாலும் உறுதியான பக்தியாலும் மட்டுமே அடைய முடியும். அதை விடுத்து வேறு குறுக்கு வழிகளில் தேடினால் அந்த பேரின்பத்தை பெற முடியுமா? பேதையே, கரிய நிறம் கொண்ட நஞ்சை, விஷத்தை உண்டவரும் பார்வதி தேவிக்கு தன் உடலில் சரிபாதி தந்தவருமான அந்த இறைவனின் திருவடிகளிலேயே எல்லா செல்வங்களும் திரு அடங்கி உள்ளன. இறைவன் திருவடியை அடைய அன்பும் பக்தியும் கொண்டு சரணாகதி அடைந்தால் எல்லா செல்வங்களும் நிறைந்த திருவடியை அடையலாம் என்று காரைக்கால் அம்மையார் நமக்கு வழிகாட்டுகிறார். காரைக்கால் அம்மையார் திருவடிகள் போற்றி போற்றி. இந்த பொன்னான வாய்ப்பினை அருளிய மெய்கண்டார் அருள்நெறி மன்றத்தினார்க்கும் ஆசிரியை சசிப்பிரியா அம்மாவுக்கும் என் பணிவான நன்றினை தெரிவித்துக் கொள்கிறேன். திருச்சிற்றம்பலம்.